கண்டிப்பாக இப்போவாவது ராதிகா வீட்டை விட்டு கிளம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தே காத்துட்ருக்கோம். அப்படி நீங்கள்லாம் காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ருக்மணி அம்மா தான் விட்ட சவாலில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருக்கிறவங்க தான் இந்த ருக்மணி அம்மா. அது மாதிரியே வாசிகிட்ட ஒரு சவாலும் விட்டுருந்தாங்க. இந்த நெட்டவாளை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டாங்க வாசிக்கிட்ட. வாசிக்கு என்ன சொல்லிட்டாங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டும் இருக்காங்கன்னே சொல்லலாம். வாசிக்கு என்னதான் மனசுக்குள்ளே பயந்தாலும் ராதிகா கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்திலே இருக்காங்க. வாசிக்கு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, பாத்திரம் ராதிகா அவளாம் நானும் இப்போ கண்டிப்பாக அவள் தான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு ராதிகா கிட்ட ஒரு ஆறுதலாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறது ராதிகா தான் வெளியே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசியும் வெளியே போவாங்கன்றது இவங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான தருணத்தை வாசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ருக்மணி அப்படின்னு நம்ம நம்பலாம். இனி அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாமா? ருக்மணி அம்மா வாசிக்கிட்ட இந்த ஒட்டுணியை முதல்ல வீட்டை விட்டு துரத்துறதா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முதல் வேலைக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ருக்மணி அம்மா ராதிகாவோட அப்பா வீட்டுக்கு நேராக போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ராதிகாவோட அப்பா சம்மதத்தோட தான் ராதிகா இங்கே வாசிக்கு கூட இருக்காங்க அப்படின்றது ருக்மணி அம்மாவுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் ராதிகாவோட அப்பாவுக்கிட்ட போய் பேசுகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா போகிறாங்க. அப்போ தான் ராதிகாவோட அப்பாட்ட தன்னோட நிலைமையை சொல்கிறாங்க. ஏன்னா ராதிகாவுக்கும் கதிரேசனுக்கும் கல்யாணம் பண்ணுற இடத்துல தனத்துக்கும் கதிரேசனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரேசனும் தனமும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு இருக்க சமயத்தில் இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இந்த வீட்டிலே இருந்தால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் உலகம் தப்பாக பேசாதா அப்படின்னு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் ராதிகாவோட அப்பா சொல்கிறாங்க, ஊர் உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா. ஏன்னா என்னோடய பொண்ணை வளர்த்ததே வாசிக்கு தான். அதனால அவள் அத்தனை இருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனமும் கதிரேசனும் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னம்மா தப்பு இருக்காங்க, ஏன் பொண்ணு அங்கே இருக்கிறதுல தப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்லிடுறாரு. இதை கேட்ட ருக்மணி அம்மா சும்மா இருப்பாங்களா? இல்லைங்க, அவள் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணு மனசில் இன்னும் கதிரேசனை தான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கா. இதனால் அவளோட வாழ்க்கை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆகுறாங்க ராதிகாவோட அப்பா. இனி அடுத்ததாக என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ராதிகாவோட அப்பா ருக்மணி அம்மா சொன்னதை நம்ம தான் செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மாட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய பொண்ணு என்னோட தங்கச்சிக்காக தான் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே இருந்தது கதிரேசனுக்காக தான் அங்கே இருந்தான்னு எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாட்ட சொல்ல போகிறாங்க. இப்போவும் கெட்டு போலங்க, உங்கள் பொண்ணு வாழ்க்கையை ஒரு அப்பாவாக இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்ல போகிறாங்க. உடனே சரிம்மா, உண்மைதான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா என்னோடய பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ராதிகாவோட அப்பா சொல்லிட்டு ருக்மணி அம்மாட்ட என்ன சொல்ல போகிறான்னா, கண்டிப்பாக என்னோட பொண்ணை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாவுக்கு வாக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இனி என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ராதிகாவை கூப்பிட்றதுக்காக வாசிக்கு வீட்டுக்கு, அதாவது ருக்மணி அம்மா வீட்டுக்கு தான் நேராக போக போகிறாங்க. அங்கே போனதுமே ராதிகாவை வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேம்மா, என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருந்து என் பொண்ணு கிளவியாக இருக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்ல போகிறாரு வாசிக்கிட்ட. அப்படியெல்லாம் நான் ராதிகாவை அப்படியே விட்டுருவேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு பதில் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ வச்சு பார்க்குறதானே என்னோட ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சொல்லுவாங்க. அதனால் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதை கேட்டால் ராதிகாவோட அப்பாவோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்ல போகிறாருன்னா, ஓ எப்படி உன்னோட பையனுக்கே என் பொண்ணை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வாழ வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. இதை கேட்டதுமே என்னன்னே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு கேட்க போகிறாங்க. ஆமாம்மா, என் பொண்ணு இது நாள் வரைக்கும் உன் கூட இருக்கிறது உனக்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் விட்டுட்டு போனேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, இப்போவும் உன் மகனை நினச்சி தான் இங்கே இருக்கான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி இவ மனசில் இப்படி இருக்கதை வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்கே விட்டுட்டு போகிறது? ஏன்னா உன்னோட மகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னோட பொண்ணு இங்கேருந்து என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. வாசிக்கு ராஜாவோட அப்பா கிட்ட பேசி கெஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக யார் இருப்பானா, ருக்மணி அம்மா அங்கே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் வாசிக்கு
ருக்மணி அம்மாவை பார்த்து இதெல்லாம் ஓ வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அப்போ தான் ருக்மணி அம்மா என்ன சொல்ல நினைப்பாங்கன்னா, ஆமாம் இது என்னோட வேலை தான், நான் தான் சவால் விட்டுருந்தேனே, இவளை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என்னோட மகளையும் மருமகனையும் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேனே, அப்போ இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா இருக்க போகிறாங்க. சரி, எப்படி இருந்தாவது ராதிகா வீட்டை விட்டு கிளம்பிடுவான்னு ருக்மணி அம்மா நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ருக்மணி அம்மா நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே விட மாட்டாங்க வாசுகி. ஏன்னா இப்போ வரைக்கும் வாசுகி எப்படியோ தந்திரம் பண்ணி இருக்கிறவங்க தான். அதனால் வாசுகி ராதிகாவோட அப்பாட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அண்ணே என்னோட மகனுக்கு கண்டிப்பாக ராதிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. அதனால் ராதிகாவுக்கு வேறு மாப்பிள்ளை வேணால் நீங்களே பார்த்துட்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பாட்ட வாக்கு கொடுக்க போகிறாங்க வாசுகி. ஆனால் இதுலேயும் ஒரு குறுக்கு புத்தி அவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல தான் ராதிகா என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசியோட முகத்தை பார்த்துக்கிட்டு அழுகிற மாதிரியே நிற்க போகிறாங்க. இதுக்கு ராதிகாவோட அப்பாவோட பதில் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ராதிகாவை வீட்டை விட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.